ஐயாவுடைய ஐயா நான் போரூர் ஐயா ஒன்று எப்படி சொல்லிகிட்டே தான் வரேன். என்னால் சும்மா சும்மா சொல்ல நினைப்பீங்க. நான் மக்களுக்கு சேவைக்காக நான் பொது சேவை பண்ணுறேன். காசுக்காக மக்கள் சேவை, மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு செய்யணும் போகிறேன். சில மக்கள் என்ன பண்ணுறாங்க, வீட்டில் விளக்கேற்றோம்னா ஏற்ற மாதிரி தாய் குழந்தை வீட்டில் ஏற்றின தெய்வங்கள், அவங்க தான் தெய்வம், மொதல் தெய்வங்கள். வீட்டில் தான் வந்து அவங்க சோனியம் சரியில்லை, அவங்க பண்ணி வச்சுட்டு மந்திரம் வாங்கிட்டு போகிறாங்க. நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நான் இப்பயும் சொல்கிறேன் தான், இது நீ வீட்டில் நேர காலம் சரியில்லை, வீட்டில் விளக்கு ஏற்றுங்க, சாமி கும்பிடுங்க, சில பிரச்சனைகள்லாம் குறையுன்னு சொல்லிக்கிறேன். இவங்க இதை பண்ணாங்கன்னா எல்லாமே குறையும். இப்பயும் நான் வாரம் மக்களுக்கு இப்போ வாரம் முன்ன ஹார்ட் அட்டாக் வந்ததுனால இப்போ வாரத்தில் ஒரு நாள் தான் பண்ணுறேன். இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் தான் பண்ணுறேன். ஆனால் மக்கள் செவ்வாய் வேலை போட்டுக்கிறேன். ஆனால் ஆளுங்க வரல, வந்தானா படி பண்ணுவேன். நான் வந்து பிடிக்க மக்களுக்கு முன்னாடி வச்சு தான் நான் பண்ணுறேன். மக்களுக்கு நான் மறைவாக எதுவுமே கிடையாது. என்னம்மா கையை தொல்லாமா இடுப்பு தொல்லாமா தொடச்சி கேட்டுட்டு தான் மக்களுக்காக வைத்தியம் பண்ணுறேன். இவ்வளோ பணம் கூட அவ்வளோ பணம் கொண்டு மக்கள்கிட்ட கேட்குறது இல்லை. நான் சரிங்களா, அவங்களே இஷ்டப்பட்டு தந்தா தான் வாங்கிக்கிறது, இல்லைன்னா இல்லை. அவங்களால 10 ரூபாயும் போடுவாங்க, 5 ரூபாயும் போடுவாங்க, 2 ரூபாயும் போடுவாங்க, 500 ரூபாயும் போடுவாங்க, போடாமையும் போகிறாங்க. நான் அதை பற்றி கவலையே பட போகிறது இல்லை. ஆனால் வர்ற மக்களுக்கு முதல்ல வகிற பசியை அமர்த்திட்டு தான், இந்த போரூர் ஐயா கோயிலை பொறுத்தளவுக்கு வர்ற மக்களுக்கு பசியை முதல்ல அமர்த்திட்டு தான் மற்ற வைத்தியமே எல்லா வைத்தியம் பண்ணுவேன். ஏன்னா நான் ஒரு நேரத்தில் அடிப்படையில் சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டேன். அந்த உணர்ந்து தான் நான் காசுக்காக ஆசைப்படுறதில்ல. மக்கள் என்ன மாதிரி கஷ்டப்படக்கூடாது, அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க பிரச்சனை நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கிறதுக்காக மக்களுக்கு சேவைக்காக நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இப்போ இன்றைக்கி வந்து அட்ரஸ் தெரியுன்னா, போரூர் ஐயா கோவில் போட்டிங்கன்னா கூகுளில் அட்ரஸ் வந்துடும். போரூர் ஐயா கோவில் போட்டிங்கன்னா யூடியூப் சேனலில் அதுவும் வந்துடும். ராஜ் வெட்னீஸில் ஃபுல்லாக வந்திருக்கு. என் வீடியோ அவர் தான் எடுத்து போட்டுருக்காரு. மக்கள் சேவைக்காக போகிறாரு. நிறையா மக்கள் பயன்பட்டுருக்காங்க. அதேமாதிரி கை வலி கால் வலின்னு வர மக்களுக்கு பாதி வலி குறைஞ்சிரும், கொஞ்சம் இருக்கும். வீட்டில் போய் நான் சொல்கிற மாதிரி பண்ணினேன்னா அந்த வலியும் குறைஞ்சிரும். சில வந்து ஜென்ஸுக்கு வரும்போது கால் வலின்னா வேஸ்ட் கட்டிவாங்க. நான் அதெல்லாம் சரி பண்ணி தரேன். ஃபேண்டை போட்டு தேய்க்க முடியல. இதை கொஞ்சம் மட்டும் ஃபாலோ பண்ணியிருந்தேன் நல்லா இருக்குங்கய்யா. ஐயா உண்டியா.
உட்கார்ந்து எந்திரிக்கும் போது வலிக்கு இப்படி விழுந்துட்டேன். அதுல இருந்து இந்த கால் நடக்க வரல. அதுல இருந்து சாஞ்சி நடந்தா இடுப்பு வலிஞ்சது, இது காலு 1 வருஷமா என்னால அதுல இருந்து நடக்க முடியல. டாக்டர் கிட்ட போனேன் ஸ்டான்லிக்கு எல்லாம் போன பிரைவேட்டுக்கு எல்லாம். உனக்கு எலும்பு தேஞ்சு போச்சு, முட்டி எடுத்துட்டு முட்டி வைக்கணும், முட்டி எடுத்துட்டு முட்டி வைக்கணும்ன்றாங்க. இந்த முட்டி எடுத்துடணும், முட்டி வைக்கணும்ன்றாங்க. அது வச்சாக்க என்ன பாத்துட்டு ஆள் இல்ல. அதனால டாக்டர் போது மருந்து மாத்திரை, தைலம் தேய்க்கிறது இப்படியே இருக்கேன். நடக்க முடியல. அம்மா சொன்னாங்க இந்த ஐயா கிட்ட போனா எல்லாருக்கும் நல்லா வரும்னு சொல்லிட்டு என்னையும் கூட்டின்னு போமான்னு என்ன கூட்டின்னு வந்தாங்க. இந்த முட்டி தான் ஐயா விழுந்தது. இத வச்சு சாஞ்சி நடந்து இப்ப இதுவும் வலிக்குது. அப்புறம் சாஞ்சி நீட்டா வருது. நீட்டா கொஞ்சம் டைட்டா இருக்கும், கொஞ்சம் லூசா வருது. அது சரிப்படி தர சாமி. அது சாமி வரும். சாமி போனியா, சிக்கிழமை போனியா, இதெல்லாம் போனியா? உங்க முட்டி வச்சு சொன்ன என் முட்டியை வச்சு விட்டாரு. எல்லாருக்கும் சொல்லணும் நடக்கிறதா சொல்லலாமா? ஐயா போய் சாப்பிட்டு வாங்க. அந்த ரூம்ல சாப்பிட்டு வாங்க. வர்ற மக்கள் சாப்பிட்டு வைத்தியம் பண்ணுவேன். ஓகே இதுல எலும்பு வளைஞ்சு போச்சு. ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஐயா சொன்னதான் தெரியும். ஒடிஞ்சு வச்சு கடு கட்டினேன். அதோட நான் பண்றேன்ல கொஞ்சம் போனேன். அக்கா நிமிந்து பாரு எப்படி அடிக்க போறீங்களா? பயமா இருக்குது. எப்படிமா நடக்கிறேன். போயிட்டு வா. ஆமா திரும்ப இது வேணுமா பாரு. இது வேணுமா? எப்படிக்கு வேணாம். அதான் வேணுமா? சந்தோஷமா? சந்தோஷம். என் முட்டி வச்சுக்கிறேன். அவங்க 2 வருஷம் கட்டாங்களே ஒரு 20 ரூபா சாப்பாடு போறது. நான் என்ன கேட்டேன்? அதான் கேட்டேன் யாருக்கும் சொல்ல மாட்டேன். என்னால முடிஞ்ச நேரத்துல ஐயா கொடுத்துருவேன். உங்க வீட்டுல பெருமாள் இருக்கிறாங்க. வீட்டுல உட்காந்துக்கிறேன். சரிதா? முடிக்காசு பண்ணி எல்லாம் பண்ணுங்க. முடிக்காசு எங்க இருக்கு. படிச்சு வா. ஆமா அது வர போயிட்டு வா. வரும்போது தேவை வாங்கிட்டு வா. வேற மாங்கல்யம் ஒன்று வந்துட்டேன். மாங்கல்யம் போடணுமா? மாங்கல்யமா? யாரு கட்டா? எனக்கு உனக்கு வேண்டிட்டு மாங்கல்யம் போட வேண்டிட்டு இல்லையா? அது இப்ப இல்ல. ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு போட முடியாம இல்லையா? ஆஸ்பத்திரியில கண்டியா? அப்ப வேண்டிட்டான்னு கேட்டேன். வேண்டிங்களா? மாங்கல்யமா காட்டினா புதுசு காட்டி போட்டாங்க. மாங்கல்யம் மஞ்சள் கறி கட்டு. இதெல்லாம் நான் கையில இது மட்டும்தான்.
அது வெறும் செயின். அது கயிறு தான், அது அந்த மாதிரி இருக்கு. அதுதான். மஞ்சள் கயிறு உள்ளது. அது மஞ்சள் கேரட் அது கட்டி. தங்கம்னு சொல்லணும். தங்கம். அப்படி பேசாத. சரி சரி. அது தங்கம். தங்கம்னு சொல்லு. சொல்லிச்சு முதல்ல தாண்டி போடு வெறும் அங்கதான் அது எப்படி சொன்ன தங்கம். அதத்தான் போடவே பேசணும். மாட்டேன். வெறும் கையில பேச கூடாது. இதெல்லாம் இருக்க அது சிக்கன் சொல்லி சொல்லி ஓரமா வச்சு. ஓரமா வச்சுக்கணுமா? மாத்திருச்சா? கை கை அதான் இருக்குமா? கை உட்காரு. பாரு பாவமா இருக்குன்னு சொல்லி ஆட்டோ பிடிச்சிருக்காங்க. கை என்ன பண்ணுது? கையில முடுக்கு வர 25 வருஷமா எல்லாம் தேஞ்சு போயிருக்குது. அது என்ன பண்ணுது? சாமான் தச்சா வலிக்குது, வெயிட் தூக்க முடியாது, பெருக்க முடியாது. அப்படி பண்ணா நான் வலிக்கும். தெரிவிடு. அப்படி பிரஷ் போட்டாலும் வலிக்கும். நிறைய சரி. நான் தெரிவிடு. நல்ல விரல் அப்படி. முட்டைவாக இருக்கும். நானே பண்ணுவான். இந்த விரல் மட்டும் தான், விரல் மட்டும் தான். இந்த முக்கியது போடு. நம்ம பாத்தீங்களாமா 2 லட்சம் ரூபா கட்டாலும் முக்கிய வைக்கணுமா? பாத்தீங்கன்னா நம்ம இது வேணும். யாரையும் நம்பி வராங்க. ஒடி நல்லா அப்படி. படி ஒடி. நல்ல சரி. நல்ல சரி. நல்ல படி. குருநாதர் சரியில்லை. ஏப்பா, நீ பிறக்கிற போதே சாமி மேடியா வந்து ஆமா எழுத சாமி வேணும். அதுவே சின்ன பசங்க வேலை செஞ்சதுலாம் அவனை தீர்த்து அடியே விட்டு நாளைக்கு ஆப்தான் வரும். அதான் போட்டு குடுப்பாங்கன்னு தான் சொல்லுவாங்க. இப்ப குடுப்பாங்க சொல்லியே. நானே சாமியே கும்பிடாம புடிக்காரனா இருந்தேன். ஏதோ வந்தாரு எல்லாத்தையும் விட்டு இன்னைக்கு மக்கள் சேவை பண்ண மக்களுக்கு சுத்தேன். என்ன விட்டுறீங்க? இந்த ஊர்ல இருக்கு. என்ன விட்ட? எதையுமே விட்டு ஆசை எல்லாத்தையும் குடிச்சே வச்சிருந்தீங்க. நீ ராத்திரியோட ஃபுல்லா அடிக்கிறீங்க. நீ இதை பார்த்து தான் சொல்லணும். இதை வாங்கிட்டு அப்ப சொல்றேன். அப்படி அடிச்சா ஏகடிக்க சொல்ற? ரெண்டு பேரும் பார்ட்னர் தான். ஆமா ஆமா. பேர் என்னத்தா? ரமணி ஐயா. அத்தா? ரமணி. ஒரு நல்ல பேரத்தா. என்ன போடுவாங்க? வாங்க போனேன். ரொப்பி கொஞ்சம் கொஞ்சம் கூட போடு. இப்படி வா கேமரா. அது பாட்டு தெரியுமா? என்ன பேருதா? ரமணி ஐயா. ரம்யாத்தா நல்ல பேரத்தா. முனீஸ்வரன் முடியே இருக்கான். முனீஸ்வரன் இருக்கான். அதை வந்துருப்பான். கூப்பிட்டா நீ முடிக்கிறோன்னு சொல்லி கூப்பிட்டா வச்சுக்கிறேன். உன் கூடயே இருக்கிறான். இப்ப பாரு மடக்கு மடக்கு எப்படி பாரு. என்ன சார் பாய தொடர்ந்து பேசுறேன். பிரியா இருக்கு. முடியல. இப்ப கொஞ்சம் பிரியா வருது. இந்த தூக்கு இப்படி புரியுதா? புரியுதா? எனக்கா சொல்றியா உனக்கா சொல்றியா? இது பிடிக்க மாட்டேன். பிடிக்க வருது. வருதா? அதே மாதிரி வீட்டுல பண்ணணும்னா வேற என்ன வேணும்? ஐயா எனக்கு இந்த நோய் நல்லா நடந்து வரல. பஸ் ஏறி வரல. நடக்கலையா? நடக்கல. அப்புறம் என்ன? ஆட்டோல வரல. பஸ் ஏறி அங்க இறங்கி வந்து போயிட்டே வீட்டுல நான் சொன்ன வைத்தியத்தை பண்ணு. பண்ண பண்ண குறைஞ்சிரும். சரியா? இப்ப திருப்தியா இருக்கா இல்லையா? ஐயா என் பேர் ரமணி. நான் கீழே வந்து நடக்க முடியாமல் 1.5 வருஷமாக ஹாஸ்பிட்டலுக்கு அலைஞ்சின்னு இருக்கேன். ப்ரைவேட்டில் போனால் 2 லட்சம் கேட்டாங்க. ஸ்டான்லிக்கு போனால் ஃப்ரீயாக பண்ணாங்க. எனக்கு ரெண்டுமே பார்க்க முடியல, ஆள் இல்லை, பார்க்க முடியல. ப்ரைவேட்டாக பார்த்து மருந்து மாத்திரை சாப்பிட்டேன். கொஞ்ச நாள் இங்கே ஒரு அம்மா எனக்கு சொன்னாங்க, இங்கே சொல்கிறாங்க ஐயா போரூர்லன்னு. அதனால் ஐயா அவங்க கூப்பிட்டு வந்தாங்க ஐயா கையில். இங்கே வந்து எனக்கு இதெல்லாம் பண்ணார். இப்போ அந்த கொம்பு இல்லாமல் நடக்கிறேன். நான் இங்கேயே 4 சுற்றி வந்தேன். அதனால் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. டாக்டர் வந்து தான் முட்டி வைக்கணும், ப்ரைவேட்டில் போனாலும் முட்டி வைக்கணும், கவர்மெண்ட்டில் போனாலும் முட்டி வைக்கணுன்றாங்க. ப்ரைவேட்டில் காசு கேட்குறாங்க, கவர்மெண்ட்டில் ஃப்ரீ. என்னால் 2த்துக்குமே போக முடியல, பார்த்துக்க ஆள் இல்லை. அப்புறம் ஐயா கிட்டே வந்தேன். இப்போ வந்து அவர் இதெல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. எனக்கு முட்டியெல்லாம் போட்டுட்டு பண்ணி பூஜை பண்ணி கொடுத்தாங்க. எனக்கு இங்கேயே இப்போ வந்து இந்த கொம்பு இல்லாமல் நல்லா நடக்க வந்தது. அப்படி 4 சுற்றினேன். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இங்கே வந்தவுடனே அன்னதானம் போடுறாங்க. சாப்பிட்ட உடனே இந்த ஐயா எனக்கு இது பண்ணார். நம்மளால் முடிஞ்சது ஐயாவோட உண்டியில் இருந்து போட்டுட்டு வந்து காணிக்க நம்மள மாதிரி அடுத்த இதில் வரவங்களுக்கு அன்னதானத்துக்கு அது பயன்படுது. இங்கே வரவங்களாம் வெற்றியோடு போகிறாங்கன்னு எனக்கு சொன்னாங்க. நானும் வந்திருக்கேன். நானும் ஆரோக்கியமாக வெற்றி ஆகணும். இந்த மாதிரி ஐயாவை தேடி வரவங்க எல்லாருமே நல்லா நடக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். பாருங்க எப்படி என் முட்டி வச்சுட்டேன். என் முட்டி ஒரு 2 செலவு பண்ணணும்.
என்னக்கா நடக்க வருது ஐயா, ஆ? நடக்க வருது ஐயா. வருதா? வீட்டுல போய் பண்ணணும் இதே மாதிரி. வா சொன்ன கடுகெண்ணெய், கற்பூரம், மஞ்சள் தூள், பூண்டு போட்டு தட்டி காய்ச்சி வச்சுக்கிட்டு நல்லா உரி விட்டு சுடுதண்ணியை வச்சு ஒத்தனம் கொடுக்கணும். குடிச்சிட்டுனா வலி போயிடும், இல்லைன்னா போகாது. தெளிவா சொல்லி சொல்லி வரேன் நான். கடுகெண்ணெய், யாருக்கு என்ன உங்களுக்கு என்ன வேணும்? ரொம்ப நன்றி ஐயா. நல்லா அவன் குடும்பம் நல்லா இருக்கு. அதான் தேவை. அதுக்கு ஒண்ணு அப்படியே நில்லுங்க. எனக்கு அந்த காவல உள்ள பெருமை எனக்கு கிடையாது. చాలా వస్తామే ఏం கும்பிடுமா ஐயா கும்பிடுமா உனக்குன்னா வேலை விடுப்பா. அம்மா நீ ரெண்டு கும்பிட்டாலே போதுமா, மனசுதாம்மா காரணம். அங்க விழுந்து தெரியாது, விழுந்து தெரியாது. உனக்கு என்ன பிரச்சனை சொல்லுமா? என்ன பண்ணுது? இங்கே கொடுத்ததோ இல்லைன்னு பாரு. ఇక్కడ பாரு. ஒண்ணு பாட்டு முடிச்சுட்டா அவ்வளவுதான். ரெண்டு காலுமே எங்க வலிக்குது? எந்த இடத்துல வலிக்குதுங்க? எவ்வளவு நடக்குது? போன மாசம் ஏமா உன் வலி உனக்கு அவனுக்கு கேட்கல. ஒன்னாதானே வந்தோம். உனக்கு எவ்வளவு நாள் வலிக்குது? இப்ப வலிக்கு இருந்துட்டு நான் சொன்ன வேலை சரியா? செஞ்சுட்டு ராத்திரி குடிச்சாச்சேன். ஆனா வேலைக்கு போறதுனால ஒத்தனை கொடுக்க முடியாது. நான் என்ன வேலைக்கு போறீங்க? சாயந்தரம் அந்த வேலை பண்ணல. நைட் 10:30 எத்தனை வேலைன்னா சாப்பிட்டீங்க போய் உட்காருக்குது, அதனால பண்ண வேண்டியது. எண்ணெய் தேய்ச்சிக்கிறோம் ஐயா, ஒத்தனை தான் கொடுக்க முடியும். ஏமா செஞ்சாதான் குறையாது தெளிவு. நான் சொல்லி சொல்லி வீடியோவையும் போடுறேன். என்னால கொண்டு முடியாது. இனிமேல் செய்யணும். எங்க வலிக்குது? இப்ப என்ன பாரு, பாருங்க இருக்கானே சொல்லலாமா? பாலக்காட்டு போய் பாருங்க. மணிக்க பாரு, மணிக்க பாரு. உட்கார மணிக்கு உட்கார். முடியுதா? வாய் தொடர்ந்து பேசுமா? மணிக்கு உட்கார முடியாது சொன்ன முடியுதா? நன்றி. ஒண்ணு வேணும் எலும்பு என்னமா சொல்ல மாட்டேன். எவ்வளவு நாள் எலும்பு வலி? ரொம்ப நல்லா இருக்கு. எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோம். எத்தனை வருஷம் இருக்குன்னு நான் சொல்லு. 5 வருஷமா இருக்கு. 5 வருஷமா இருக்கு. இல்ல அது வீடு இருக்குது. இல்ல இல்ல சுகர் வந்ததுல அப்ப அது கீழே கால் வச்சு விழுந்து வர ஜவுல விட்டு அது எங்க வலிக்குது? எங்க வலிக்குது? அப்படி காட்டு. எங்க வலிக்குது? அப்படி காட்டி காட்டி சொல்லு போறேன். யார் போனமா இவங்க பாருமா. ஏமா இருக்கான்னு பாருமா. இப்ப இங்க எப்படி நான் பாக்குறது? இவங்க பாருமா வலி. சேர்ந்து உட்கார போதாமா? ஏமா இருக்கான்னு பாரு வலி. யார் போனமா இதுதான் கேட்க பதில் சொல்லுங்க.
கூட்டு போன்ற நீங்கதான் சொல்லணும். அதான் நான் உங்களை கேட்கல, நான் தான் சொல்றேன். சொல்றேம்மா, வைமா. என்னால கும்பிடாது, பரவாயில்ல, எனக்கு கும்பிடாது. ஆமா ஆமா ஆமா. பேரு ஜெயராணி. ஏ? ஜெயராணி. ஜெயராணி ராணி ஆச்சரி. என்னக்கா இப்படி காத்துற? அமைதியா இரு. அம்மா 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 இரு அம்மா கூட்டிட்டு வந்தானே கோயிலுக்கு வந்தாங்க. கோயிலுக்கெல்லாம் வரணும். நம்ம கர்மம்னு ஒன்று இருக்குது. நான் ஒரு தடவை வேலை இருந்தாலும் அப்படி பண்ணலையா, அதை கர்மம் போனிக்கோ. இத பார்த்தா முதல்ல, அப்புறம் பார்க்கலாம் அடுத்தது. அப்படியே சுத்தி வா. போ, கேட்டுக்கு போயிட்டு வா. கேட்டுக்கு போயிட்டு வா. ஏமா நிக்கிறீங்க? கூட்டு வரமா? காலையில வந்தோமா? அதா உட்கார பெட்ரோல் பஸ் உட்காருங்க. எப்படி பாருங்க, பாய் எப்படி பாருங்க. நல்லா இருக்கா? ஏமா நல்லா இருக்கா? வேற ஒண்ணு எவ்வளவு நாள்? கீழே வந்துட்டேன். பேலன்ஸ் எல்லாம் போச்சு. இப்ப என்ன பண்ணுது? இது வீடு இந்த கடைக்கு. கை மாட்டி குத்துரு கட்ட மாட்டாங்க. நான் தான் போட்டுக்கிட்டு. அதான் வலி இது வலி. தொங்கிடுச்சு கையை. கை தொங்கிடுச்சு, எலும்பு வந்துடுச்சு. இங்கதான் இதெல்லாம் தல்லாம் போகுது. நான் கையை வச்சாலே போயிடும். தல்லாம் கரண்ட் வாட்சி ஷேர் கடிக்க மேல ஏன் மேல போடுற? உனக்கு கோவம் மட்டும் நிறைய வரும். நான் எங்க வந்துட்டேன்? இப்ப முன்ன நான் எங்க முன்ன கதையை கோவப்பட்டேன்? பேசத்தா கதையை வயசுல சொல்லிட்டேன். வயசுல எல்லாம் நான் யார்ட்டையும் வருதா கோவம் வருதா? வருமா? மறந்துட்டு நான் என்ன பண்ணுவேன்? இந்த பாரு பிரியாணி பாரு. பிரியாதா வேற ஒண்ணு. என் பேர் ஜெயராணி. நான் வந்து டிப்ளிகேணி லாயிஸ் ரோட்லேருந்து வரேன். வந்து இது நல்லா ஆயிடுச்சு. அது ரொம்ப நாளாக இருந்துன்னே இருந்துச்சு. ஒரு 5-6 வருஷமாக இருந்தது. இப்போ சரியாயிடுச்சு. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு ஐயா வந்து சாப்பாடெல்லாம் போடுறாரு, எல்லாம் செய்கிறாரு. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து உதவி அன்னதானத்துக்கெல்லாம் காசு கொடுக்குறேன். என் பேர் மஞ்சுளா. நான் ஆவடி வீராபுரத்துலேருந்து வரேங்க. நான் வந்து ஒரு 5 முறை வந்துட்டு, இது 5வது முறை. முதல் முறை நான் வந்தேன், எனக்கு முட்டி வலி இருந்தது. அப்போ ஐயா மண் போட்டு அதுக்கப்புறம் எண்ணெய்லாம் உருவி விட்டார். அதே மாதிரி வீட்டுக்கு போனோன்னே இது மாதிரி செய்யணுன்னாரு. இன்ன வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு வரேன். சுத்தமாக எனக்கு முட்டி வலியே இல்லை. இப்போ கை கீழே வந்து ஏதோ எலும்பு திரும்பினா மாதிரி இருந்துச்சு, வெயிட்டு தூக்க முடியலன்னு. இன்றைக்கி அவங்க என் கோயிலுக்கு வந்தவங்கள நான் வாமா கூப்பிட்டு போகிறேன், உங்களுக்கு நல்லாக்கி அனுப்புகிறேன்னு சொன்னேன். அதனால அவங்க கூட நான் வந்தேன். அவங்களுக்கு நீங்கள் செஞ்சீங்க, அவங்களுக்கு கால் வலி முட்டி வலி சுத்தமாக நடக்க முடியாமல் நாங்கள் ஸ்டிக்கு வச்சு இப்போ வந்து நல்லா நடக்கிறாங்க. அதனால் என்னால் 4 பேர் சாமி வந்து எல்லாருக்கும் சேரணும். என்னால் 4 பேர் பலன் அடையன்னு நான் கூப்பிட்டு வரேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் நானும் அன்னதானம் பண்ணுறேன், கோயிலில் பூஜை பண்ணுறேன். கோயிலுக்கு அமாவாசை அன்னைக்கு வந்தவங்கள நான் கூப்பிட்டு போய் உங்களை நல்லா ஆக்கிறமான்னு வாக்கு கொடுத்ததுனால கூப்பிட்டு வந்தேன். இன்றைக்கி அவரை உருவி விட்டோன்னே நல்லா நடக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்களுக்கும் சந்தோஷம், எனக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றிங்க ஐயா. நாங்கள் ஆவடி வீராபுரத்துலேருந்து வரோம். ரொம்ப நாளாக கால் வலி இருந்தது. அந்த கால் வலி நாங்கள் குரூப்பாக ஒரு 6 பேர் வந்தோம். வந்து ஒரு 2-3 மாதம் வர முடியல, அதனால் வரல. இப்போ நாங்கள் அவங்க மூலியமாக அவங்கள கூட்டிகிட்டு நாங்கள் எல்லாருமா வந்திருக்குறோம். எங்களால் முடிஞ்சது நாங்கள் வந்தோடனே அன்னதானம் சாப்பிடுவோம், ஐயா போடுவார், நாங்கள் சாப்பிடுவோம். எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செய்வோம். எங்களால் இன்னும் நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லி கூட்டிகிட்டு வருவோம். அவங்களுக்கும் நல்லாகணும். ரொம்ப நன்றி. நீங்கள் போடுறீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இன்னும் நிறைய பேரை கூட முதல்ல ஐயா நல்லா இருக்கணும். ஆயுளோட எல்லாருக்கும் வயது சேர்த்துக்கு ஐயா முதல்ல நல்லா இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளாம் அது வந்து ஆயுசை கொடுத்து நல்லபடியாக இருக்கணும். நானும் தொடர்ந்து வருவேங்க. சொன்னாங்க.
காசு போடுங்க. அடுத்த ட்ரிப் அது உண்டி காசு அன்னதானத்துக்கு எடுத்து வந்துடுறேன். ஆனா பணம் எல்லாம் மட்டும் நிறைய இருக்குது, எடுத்து வா. அதான் சொன்னேன் நிறைய இருக்குது. இருக்குதா? ஆனா இப்ப ஒண்ணுமே இல்ல. அதான் இருக்குதா பணம்? இருக்குது. இந்த முடியல போட்டு மண்ணன் போட்டு எடுத்து கொடுத்து. ஆமா. இது அன்னைக்கு ஆஸ்பத்திரியே போயிட்டு உயிர் போயிட்டு ஆமா ஆமா. என்ன பேசுறீங்க? ஆஸ்பத்திரியில உட்காருப்ப. சொல்லிப்போ உட்காருங்க. வைமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்க குரூப் எல்லாம் வெளியே வந்துச்சா? அந்த போட்டீங்க, அந்த பாப்பாரு. அவங்களே பண்ணாரு. இரு இரு. நீங்களே வாங்க போறோம். சும்மா சொல்லிட்டே வாங்க. நம்மளோட நான் திறமை தெரியும் உங்களுக்கு. இருத்தா பிபி பிபி இருக்கு. மாத்திரை போறீங்க. நான் போறேன். சாப்பிட்டீங்களா? ஐயா இந்த மாதிரி ஆடு சாப்பாடு தர சாப்பாடு தர சாப்பிடுறீங்களா? முதல்ல முடிட்டோம். முதல்ல சோழனைக்கு சொல்லியா சாப்பாடு கொடுத்துருவா. பிபி வரைக்கும் சுகர் வரைக்கும் இந்த நேரத்துல மயக்கம் வந்துரும். மயக்கம் வந்து தெரியல. மணி 2 போகுது. இந்த மாதிரி சோப்பாடு 11 மணிக்கு தான் ஐயா அவங்களால காலையில 8 மணிக்கு கொடுத்து பிபி சுகர் ஏன்ச்சதே நீங்க 8 மணிக்கு தான். அவங்க தரமையா அவருக்கு பிபி சுகர்லாம் அப்படி தண்ணீர் சொல்லிட்டிக்கல. சரி 1/2 மணி நேரம் கூட தாங்காது. உங்களுக்கு நான் சொல்றது தொடவே முடியாது. ஒன்னாவது ஆளை கொண்டுரும். இது என்ன பண்ண போகுது? தைரியத்தை வெளியே ஃப்ரீயா இருவது. நீங்க குழந்தை மாதிரி பயன் சோதனையே இருக்கீங்க. நீங்க பயன் சோதனையே இருக்கீங்க. ஏன் பயப்படுறீங்க? இதெல்லாம் கூப்பிடுங்க. அப்பா நாராயணா கூப்பிட்டு வைத்தியரா பெருமாள் கொடு, உருளை கொடுக்க விளையாட கூடிய எத்தனை சாமி இருக்குது, எத்தனை அம்மன் இருக்குது கூட கூட்டு கொடு. உன் பக்கத்துல காளி இருக்கிற கோயிலு முத்திரை குத்திட்டாங்க. பெருமாள் தங்கி சக்கரம் குத்தி அம்மன் கோயில் பெருமாள் கோயில் கட்டு காளி கணக்கு கட்டாங்க. பக்கத்துல பெருமாள் கோயில் தான் பெருமாள் எவன் கூட பக்கத்துல காளி கோயில் கணக்கு கட்டாங்க இருக்கு. அவங்களே போட்டு நிக்கிறாங்க. அப்படியே கால பாருங்க என்ன சரி உயிர் போக அப்படி கட்டலாம் தெரியுமா? தெரியாது. அவர் முடிக்கிறாரு. தெரியுமான்னு கேட்டேன். கோவடி கட்டம் இங்க பிடிச்சிருக்காரு பெருமாள். கோயில முடியாது முடியா ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து தலையில கட்டி நீங்க தான் எடுத்தீங்க. காணாமிசா நீங்க தான் உடச்சீங்க. நான் ஏன் உடைக்கிறேன்? ஆபரேட் பண்ற அளவு போச்சு. மறுநாளே உடஞ்சிச்சு. வரணும் சொல்லணும். உங்களால முடிஞ்சு தர்மத்துக்கு கொடுக்கணும். எங்க வரீங்க? வர மாட்டீங்க. நான் என்ன பண்ண முடியும்? ஐயா சாப்பிடுங்க. சாப்பிட சொல்லுங்க. கொஞ்சம் சீக்கிரம் வந்து ஒரு நாள் போட்டு சேர்க்க மாட்டேன். சீக்கிரம் அடிச்சிருப்பில்ல. லேட் வரைக்கும் 1 மணி வரணும். நான் லேட்டா ஆரம்பிக்கிறேன். சீக்கிரம் வந்து சீக்கிரம் அடிச்சிருக்கானே யாருங்க? படிக்குமா? காலத்துதான் Narayana
நாராயணா நமோ 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 நமோ நாராயணா நமோ பாருமா மின்னுக்கு எப்படி பாருமா அக்கா மின்னுக்கு எப்படி பாருப்ப எனக்கா சொல்லாதீங்க எனக்காக நாராயணனுக்காக சொல்றேன். எப்படி இருக்குப்ப பரவாயில்ல குறைஞ்சிருக்கு. வீட்டுல போயிட்டு லேசா நாமம் தரேன் இந்த நாமத்தை போட்டு லேசா அப்படியே ஐயா போட்டு கொஞ்சம் நாம தனி விட்டு குடிக்கிட்டோம் நாராயணா நாராயணா கை கம்மி. நாராயணா 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 கொஞ்சம் முத்து ஊத்து இப்படி வாயா நீ தாத்தா ஃபுல்லா இருந்ததா கொண்டா ஃபுல்லா குடிச்சு கொடு கையா இருக்கணும் நீ நம்ம போடு போட்டு கொடு ஒரு 5 கொடு போட்டு கொடு நமோ நாராயணா நமோ நாராயணா யோ நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா நீ போடு தரணும் குட்டியே புரியுமா நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா 5 வாட்டி முடிச்சிட்டேன். போது விடு நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா நமோ நாராயணா இப்ப பாருமா லேசர் ரொம்ப அதிகமா இருந்ததுல லேசர் ரைட்டா இருக்குல்ல மக்கள் வச்சிருக்க முடியாது இல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல திட்டா இருக்காங்க நாராயணா என்னையா கூப்பிடுறீங்க அப்பா நாராயணா பரவாயில்லையா பரவாயில்ல வீட்டுல போயிட்டு நாம போட்டு தண்ணி கடை கொடுங்க துளசி 2 போட்டு கொடுங்க சாப்பிட்டா இதெல்லாம் பண்ணி லேசா நாம லேச வச்சுட்டு ஐயா பெருமாளே எப்படி பான்னு சொல்லிட்டு தடையை கொண்டு வாங்க அப்படியே கொண்டு வாங்க ஐயா அவர் சொல்லி ஐயா பெருமாள் வழியில வெள்ளத்தில் வந்து பிடிச்சா ஆமா ஆமா கரெக்ட் கேக்குறேன் ஆமா ஆமா கரெக்ட் பட்டு ஆமா உன் நேரமே சரியில்லை இப்ப நெருப்பு பட்டு என்ன பண்ண நேரம் சரியா வந்துதான் போகணும் நான் என்ன முடியும் அந்த பெரிய விளக்கு இருக்கு சொந்ததான் 1 வருஷம் இருக்குல்ல வேற 1 வருஷம் மேலே இருக்கு 2 வருஷமா சாப்பிட்டாங்க சொல்லுங்க எவ்வளவு பிரச்சனை தீர்த்தரேன் அந்த கட்டிட்டு சொன்னீங்க ஆபரேஷன் பண்ண உடனே சொன்னீங்க ஆனா அவங்க வேலை முடிஞ்சு அந்த பக்கம் எட்டி பார்க்க மாட்டேங்க இதுதான் இல்லையா இப்ப எத்தனை வருஷம் ஆகுது வராம ஒரு தாயும் குழந்தை அழுதான் பால் தருவாங்க என்னதான் சாமி என்ன தண்ணி விழுந்து குண்டால் இங்க இருக்கிறது உனக்கு பவர் வரதுன்னா உன்னால எடுத்துக்க முடியும் அப்படின்னு சொல்றேன் அதான் எனக்கு ஹார்ட் ஆபரேஷன் வச்சுக்கிறேன் செண்டு வச்சுக்கிறேன் நுரையீரல் பிரச்சனை இவ்வளவு என் கர்மமான இருக்குது மக்களுக்கெல்லாம் ஊர்ல வைத்த மாதிரி நானும் கர்மமான அடிச்சுட்டு இருக்கிறேன் இதோடய மக்களுக்கு மட்டும் வண்டிக்கார அடிச்சா கையில எலும்பு வச்சு இதையும் நான் பண்ணிட்டு இருக்கிறேன் மக்களை விடக்கூடாது கஷ்டத்தை திருக்குன்னு பண்ணிக்கிறேன் அல்ல அவரு யாரும் கிடையாது அதுவும் இந்த கூட்டங்கள் நம்ம மக்கள் சொந்த மக்கள் இது வாழ்த்துறதுதான் எனக்கு நல்லா இருப்பத்தா நீ இப்ப முன்ன புக்கு படிக்கல இப்ப ஏன் படிக்க மாட்டேங்கிற படி 2 தாள் படிக்கிறாங்க 3வது திருப்பி படிக்க மாட்டாங்க சேர்த்து படி எனக்கா சொல்லாதீங்க பெருமாளுக்காக சொல்றேன் கொஞ்சம் நேரம் வழி இதுதான் செய்யும் ஆனா மொத்தமா சேர்க்க முடியாது பொறுமை பார்த்தா
எப்படி உனக்கு கல்யாணம் பண்ணும்போது நடந்து எப்படி அந்த மாதிரி நடந்து வா. நடந்து வா. நாராயணா நடந்து வா. வா அப்படியே வா. நாராயணா நாராயணா பிபிக்கெல்லாம் இருக்கும்போது சொல்லுங்க சாப்பாடுலாம் கட்டி எழுதி கொடுங்க. சரி. ஏன்னா மயக்கம் போட்டு கீழே வந்துருவாங்க. சரி. நாராயணா இந்த அவஸ்தையெல்லாம் போய் மாத்திதான் அவஸ்தை. நாராயணா 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 என்னோடயா? சொல்லு வாய்ட்டு வந்து பரவாயில்லையா? அப்படியே பார்த்தா அப்படியே தான் அப்படியே தீ பார்த்தா பார்த்தா அப்படியே முடிஞ்சாலும் பார்த்து பிடிக்காத கை பிடிக்காத இப்படி வா நீ வா உள்ள பிடிச்சிக்கிறேன் அதான் ஒரு பேர் நடந்து வா நீ நடந்து வா திருப்பி வந்தீங்க திருப்பி வந்தீங்க பாருங்க நீங்க வெளியா நடந்து வரவங்க சைட் பண்ண ஓம் நமோ நாராயணா உட்கார் சொல்லு ஓம் நமோ நாராயணா உட்கார் சொல்லு நமோ நாராயணா பரவாயில்லையா? வேற என்ன வேணும்? என்ன ஏன் கும்பிடு? எனக்கு கும்பிடவே கூடாது. கூட போய் சரி பண்ண ஒரு எந்தி. அதான் பரவாயில்லையா? ஐயா என் காலை விழுகாதீங்க. நான் மனுஷன். என் காலை விழுது அப்படியே விழுந்து அங்க கும்பிடுங்க. எனக்கு காலை விழுகிற பழக்கம் எனக்கு பிடிக்காது. சரிதா? முதல்ல கால் விழுவாங்க. ஆசைக்காக பெருமை கிடையாது. மக்களுடைய பெருமை நல்லா இருக்கிறது என்ன பண்ண சொல்லுங்க. அதான் பரவாயில்லையா? வீட்டுல போயிட்டு சுடுதண்ணி வச்சு துணியில புழிஞ்சு லேசா பத்திரம் கொடு. பத்திரம் கொடு. ஒரு குழம்பு அப்பாசன் ஆச்சா ஆச்சா குழந்தை அப்பாசன் ஆச்சா அது இருக்கு கூட அதுக்கு ஒரு தண்ணி வச்சு கும்பிடுங்க. தண்ணி வச்சு கும்பிடுங்கன்னு அந்த குழந்தைக்கு சரியா? அவங்களும் கூட வந்து நிற்பாங்க. அவங்க வேக மாட்டா கும்பிடு கும்பிட்டியா? நீ அப்ப ஏன் வீட்டுல இருக்குல்ல அங்கேயே உட்காந்துருக்காங்க. ஒரு கடை இப்படி ஈட்டிட்டு வருது அப்படியே அதுலயே உட்காந்துருக்காங்க. தெளிவா சொல்லிட்டு உங்களுக்கு டெய்லி மாத்தினே இருந்தா வீட்டுல பூஜை மேல சீட்டு தருது பாத்தியா? எப்படி இருந்தீங்க? ஆமா எடுத்தியா எடுத்தியா எடுக்கிறீங்க கூட்டிட்டு வந்தேன். என் கால் நல்லாயிடும் எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த கட்டி எனக்கு தானா உடைஞ்சுது. அதனால எனக்கு ஃபுல் நம்பிக்கை. அவரே நேர்ல காட்சி எப்ப ஞாயிற்றுக்கிழமை சொல்லுங்க. இதெல்லாம் சொல்ல செய்ய நான் ஐயா நான் பண்ணி தரேன். சரியா? ஏன் அழுகுறீங்க? நான் கேட்கறேன் தெரியாம தான் கேட்கிறேன். எதுக்கு அழுகுங்க? அவனுக்கு பாதி டாக்குமெண்ட் கட்டது பாதி அவனுக்கு பாத்துட்டா தான் கேட்கிறேன். எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன். இன்னும் 3 பட்டா கேன்சல் ஆகும். இன்னும் 3 பட்டா கேன்சல் ஆகும். கொஞ்சம் லேட் ஆகும். நான் முடிச்சுதான் சொன்னேன். இன்னொரு வக்கீல் வருது. இல்ல ஒரு இதுக்கு மட்டும் ஹைகோர்ட் மட்டும் வேலூர் கிடையாது. வேலூர் ஃபீஸ் கொடுக்க முடியல. சரி இது நீ நாமத்தை சொல்லி போடு. சரி போடு நான் பண்ணி தந்தேன். வச்சுக்க பெருமாளே எனக்கு எல்லா பற்றியும் தீர்ப்பு பண்ணிட்டு அப்படியே சொல்லி போடு. நான் பண்ணி தரேங்க. சரியா? முதுவலி இருக்கு அப்படியே டெய்லி அமுக்கதா இருக்கு. பையன் ஏறி மிதிக்கிறான். 20 வருஷமா இருக்கா? ஆமா பையன் ஏறி மிதிக்கிறான். டெய்லி இந்த கழுத்துல இருந்து அப்படி இடுப்பு வலி வரைக்கும் வலிக்குது. 20 வருஷமா இருக்குதா? வேற எங்கேயும் போனீங்களா? எங்கேயும் டாக்டர் போல. அவருக்கு பிபி இல்ல சுகர் இல்ல. டெய்லி பையன் இது அமுக்குறான். இருக்கான்னு பாருங்க. இருக்கான்னு பாருங்க. இருக்கா இருக்குங்க. நல்லா பாருங்க. குனிஞ்சு பாருங்களா? குனி பாருங்க பாருங்க. நல்லா குனிய கீழே. நீ குனி. இருக்கான்னு பாரியா?
கொஞ்சம் நாள் குறைஞ்சா குறையாது பையன். இது குறைஞ்சிச்சு. இப்போ குறையில பிறகு இப்பதான் இந்த மாதிரி இருக்கான் பையன். பெருமானே, இருக்கான் பையன். ஆ? ஆ? பயங்கரமா இருக்கு. பயங்கரமா இருக்கு. கொஞ்சம் மாடு. பாரு. இருக்குங்க. கொஞ்சம் என்ன விட்டுருவோம். நிமிரு நிமிரு. நிமிரு நிமிரு நிமிரு. நாராயணா. இப்போ வராங்க போது இல்லை. நம்ம அப்பயே சீக்கிரம் முடிச்சுட்டு போய் நல்லா திருப்பி போயிருப்பாங்க வீட்டுக்கு. ஏமா இப்பயே சொல்றேன், சீக்கிரம் 11 கிலோ வந்துருக்கு. நான் சொல்றேன் இப்போ வந்து சீக்கிரம் அனுப்பிவிடுவேன். இல்லைன்னா 7 நான் சீக்கிரம் முடிச்சு அப்படி வீட்டுக்கு வந்து திருப்பி போகணும். ஒவ்வொரு நாள் நான் லேட் பண்றேன். இல்லைன்னா எப்பயும் அனுப்பிட்டு போயிருக்காங்க வீட்டுக்கு போயிட்டு. நீங்க பார்க்க வேண்டிய வேற இல்லை. பையன் போயிட்டாங்க. ஐயா 20 வருஷம் வழியை உடனே தீர்க்க முடியுமா? உனக்கு குறையில என்ன கேள்வி? வீட்டுல போய் இந்த மாதிரி பண்ணணும். நான் சொல்றேன், பாதி வழி குறையும் பாதி இருக்குன்னு தான் சொல்லிட்டு வரேன். 20 வருஷம் வழி குறைய முடியும். சொல்லுவாமா மாத்திரையில ஒண்ணு இல்லைங்க. நான் தெய்வ சக்தியோட உங்களோட பண்ணிட்டேன். வீட்டுல மாலா பண்ணி சொல்லிட்டேன். கை தூக்கி. வணக்கம். எனக்கா சொல்லாதீங்க. இதே மாதிரி வீட்டுல எண்ணெய் போட்டு உரி விட்டு சுடுதண்ணியை வச்சு ஒத்தனம் கொடுக்கணும். கொடுத்தா குறைய இடுப்படி பாரு. போச்சா 20 வருஷம் வழி. என் பேர் வந்து கஜலட்சுமி. எங்கள் வீட்டுக்கார பேர் வந்து வேதமணி. நாங்கள் புதுகும்முடிப்பூண்டியில் சென்னை கேசவ பெருமாள் கோவிலில் கும்முடிப்பூண்டியில் இருக்கோம். பெருமாளுக்கு 10 வருஷமாக வந்து அபிஷேகமும் ஆராதனையும் பண்ணிகிட்ருக்கோம். ஐயா கோவிலில் வந்து முன்னர் ஒரு முறை வர சமயத்தில் ரொம்ப பெரிய பயங்கரமான கட்டி வந்தது. ஐயா அப்போ சர்ஜரிங் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க டாக்டர்லாம். ஜிஹெச்சி தான் போய் பார்த்தோம். அப்போ பார்த்த உடனே ஐயா வந்து பார்த்த உடனே மறு நிமிடமே அந்த கட்டி தானாக உடஞ்சிச்சு. அதில் மேலே எனக்கு வைகுண்ட ஐயார் மேலே பரிபூரணமாக நம்பிக்கை. அவர் வந்து நேர்லேயே வந்து எல்லா இடத்துலையும் காட்சி தராரு எனக்கு. வைகுண்டர் ஐயா அவருடைய அற்புதங்கள் வந்து சொல்லவே முடியாது. உலகத்தில் அனைவரும் மக்களும் வந்து இந்த ஐயாவுடைய தரிசனம் பெற்று அவங்களுடைய நோயெல்லாம் கர்ம வினையெல்லாம் தீர்க்க வல்லக்கூடியது தான் ஐயா. இப்போ மறுபடியும் எனக்கு கால் வினையினால் கால் வந்து அந்த நரம்பு கட்டு. நாங்கள் இங்கேருந்து கும்முடிப்பூண்டிக்கு வந்து மந்தவெளியிலேருந்து சென்னைக்கு கும்முடிப்பூண்டிக்கு போவோம். 3 ஹவர்ஸில் இருக்கிறதுனால அந்த நரம்பு வந்து கட்டாகி 20 நாளாக பெட்லேயே இருந்து வீருக்கே ஆபத்து நிலைமை. ஹார்ட் வேறு வீக் ஆகிடுச்சு. சுகரு பிபி எல்லாமே அனைத்து நோய்களும் இருந்தது. ஐயா பார்க்கணும் சொல்லி தீர்மானம் தான். உடனடியாக வந்து இப்போ எல்லாமே ஒரு நொடியில் வந்து ஐயா தீர்க்க வச்சிட்டாரு. அவர் வந்து வைகுண்ட ஐயார்னா எல்லா மக்களுடைய குறைகளும் நோய்களும் தீர்க்கக்கூடிய வல்லர். அவரும் ஆரோக்கியமாக இருக்கணும். ஐயா வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேங்க. அவர் நல்லா இருந்தாலும் மக்களும் நல்லா இருந்து எல்லாரும் அன்னதானாவும் வந்து செய்ய முடியும். பீஸ் எல்லாம் எதுவும் இல்லை. ஐயாவுடைய கருணை தான், அவருடைய கருணை தான் இருக்கு. பீஸ் எல்லாம் எதுவுமே கிடையாது. அவர் தொட்டாவே நோய் போக்கும். வைகுண்டர் ஐயா முன்னோர்களத்தில் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது வந்து சொன்னால் பலன் கிடைக்காது பெருமாளுக்கு. நான் பெருமாள் கோவிலில் இருக்கிற ஆனால் மக்கள் வந்து அனைவரும் வந்து ஐயா வைகுண்ட ஐயாவுக்கு வந்து எல்லாரும் பசிய தீர்க்கத்துக்கு வந்திருக்காங்க. அதனால் எல்லாருக்கும் அந்த அவங்களுக்கு முடிஞ்சதை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம். ஆனால் நல்லா கொடுக்கலாம். நல்லா பெருசாக பெரிய லெவலுக்கு வரணும். நானே ஐயாவுக்கு வந்து மனசில் இருக்குது. அது ஐயா நிறைவேற்றினா ஐயாவுக்கு வந்து செய்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். நான் இப்போ விண்ணப்பிச்சுக்கிறேன் ஐயாக்கிட்டேயே. ரொம்ப நன்றி ஐயா. என் பேர் வேதமணி. புதுகும்முடிப்பூண்டி அருள்மிகு சென்னகேசவ பெருமாள் திருக்கோயில் அரங்காவலராக இருக்கிறேன். ஐயா வந்து பார்த்தேன், இடுப்பு வலி எனக்கு 20 வருஷமாக இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வந்த உடனே எனக்கு பரிபூர்ணமாக இதுவாகி போச்சு. கழுத்து வலியும் இருந்தது, அதுவும் இப்போ சுமாராக இருக்குது.
35 வருஷமாக வண்டி ஓட்டிகிட்ருக்கேன், 2 வீலரு. அதனால எனக்கு பெயின் வந்தது. இப்போ ஐயா கிட்டே வந்தேன். இடுப்பு வலி ஃபுல்லாக போயிடுச்சு, கழுத்து வலி ஸ்லைட்டாக இருக்குது, கொஞ்சம் போக போக அது குணமாயிடும்னு சொல்லியிருக்காரு ஐயா. அது மருந்து கொடுத்துருக்காரு, அதையும் தேய்ச்சிக்கிறேங்க ஐயா. நன்றி. உங்களை இப்படி வாங்கினேன். சிலர்லாம் ஐட்டை சேர்க்க மாட்டாங்க. கேட்டு சொல்லுங்க. தங்கம் இல்ல அது பின்னாடி வரும். ஓகே சரிங்க. அந்த பின்னாடி வரும். உருளைக்கிழங்கு, வெங்காயம், தக்காளி, கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, பச்சை மிளகாய், எல்லா மக்களும் கொடுத்துரு. இஞ்சி ஒன்று, எல்லா மக்களும் கை சார்ந்து போய் காய்கறி இந்தா கிடைச்சிங்க. ரோஸ் சாப்பிடுவாங்க. சரி நீ போகணுமா? போட்டோ ஓட்டி தான் போட வச்சுக்கிறேன். போட்டோ ஓடி போட்டோ ஓட்டி தான் போட வச்சுக்கிறேன். அப்ப சரி. பரவாயில்லமா? நல்லா இருக்கு ஐயா, நல்லா இருக்கு. ஒண்ணு பிரச்சனை இல்லையா? பிரச்சனை சொல்லுமா சொல்லுமா உடனே சொல்லுமா. எனக்கு ஒண்ணு கால்ல வந்து ஜவ்வு கிழிஞ்சிருக்கு. ஜவ்வு? ஜவ்வு கிழிஞ்சிருக்கு. சரி எலும்பு தேய்மானம். சரி. எனக்கு சுகர் பிபி 15 வருஷமா இருக்கு. ஒரு வாட்டி கீழே விழுந்துட்டேன் ஆர்ட் பிரச்சனையால. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, இந்த வலியாலதான் அம்மா இப்படி ஆயிட்டாங்க, நீங்க ஆபரேஷன் பண்ணி ஆகணும். அது வலி ரொம்ப இருக்கும், கால்ல நடக்க முடியாது, காலை தூக்கி வைக்க முடியாது, ஒரு பக்கம் திரும்பி படுக்க முடியாது. பிள்ளைங்க சொன்னா கேட்கல, பண்ணிட்டாங்க, ஆபரேஷன் பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க சொன்ன மாதிரி நான் நடக்கல. அவர் என்ன சொன்னாரு, நீங்க நடக்கலாம், போடலாம், உட்காரலாம், எல்லாம் பண்ணலாமா. நாங்க பண்ண பிறகு எதுவுமே பண்ண முடியாம ஆயிடுச்சு. இந்த கையிலே எலும்பு தேஞ்சிருக்கு, இங்கேயும் ஆபரேஷன் பண்ணாங்க. எனக்கு இதுவே முடியலன்றப்ப இது எனக்கு செட் ஆகல. எனக்கு ஃபுல்லாவே எலும்பு தேய்மானம் இருக்குங்க ஐயா. எனக்கு ஏன்னா நான் சின்ன பத்துல இருந்து கொஞ்சம் நிறைய வேலை பார்த்ததுனால எனக்கு கொஞ்சம் தேய்மானம் படுத்தா வலிக்குது. இந்த கை வந்து இது இப்ப பிப்ரவரியில பண்ணோம். 6 மாசம். அழுதுக்கு வரவங்க சரி வேலை உங்க வாழ்க்கை எனக்கு போதும், நான் நல்லா இருக்கேன். அதுதான் இவங்க இருக்கான்னு பாருங்க. இப்படி உண்டா சொல்லியும் சார் இப்ப இருக்கான்னு பார்த்தா இப்ப தெரியல எனக்கு. இருக்கான்னு பாரு. இப்ப இருக்கா சொல்லுடி. அது எப்படி இருக்க? இங்க என்ன பண்றேன்? அவர் பண்றாருல, அதனால இருக்கான்னு ரைட்டா. இப்ப இருக்கான்னு பாரு. பார்த்தா போச்சா? போச்சு போச்சு. வீட்டுல போய் என்ன தேய்க்கணும்னா அத்தா சுவிட்ச மோகமா என்ன புரியுதா? திரும்ப இந்த மாதிரி வீட்டுல பண்ணணும். திரும்ப விடுபடிதா இருத்தா அல்லாதே மாத்திரம் கொஞ்சம் இருக்கா, கொஞ்சம் இருக்கா. இருக்கான்னு பார்த்தேன்.
இருக்கா? எங்க போய் சொல்லிட்டு போயிடு. காணா போச்சு. எங்க கண்டுச்சா? அவர் கையில போட்டான். 12 வருஷம் வழி. இப்ப இருக்கா? கூட இடிப்பு தேய்ச்சி வீடு சொல்லணும்னா சரி. நிமித்தா எப்படி இருக்க? இப்ப அழுதியா சிரிக்க போறீங்களா? சிரிக்க போறியா? ரைட் ரைட் ரைட். இது மாதிரி வீட்டுல பண்ணணும். என் பேர் சரளாங்க. நாங்கள் ரெடில்ஸ்ல இருந்து வரோம். நான் ஐயாவை வந்து யூடியூப்ல தான் பார்த்தேன். அதுக்கப்புறம் 2-3 வாட்டி அவர்கிட்ட ஃபோன் போட்டு இது மாதிரி ஐயா வரதா இருக்கேன் அப்படின்னேன். அவங்க இப்போ வேழன் வெள்ளியெல்லாம் கொஞ்சம் கொரோனாவால் நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோமா, ஞாயிற்றுக்கிழமையில மட்டும்தான் பார்ப்பேன். எனக்கு கொஞ்சம் வீட்டில் பாப்பா பேரன் பேத்தி இருக்கிறதுனால என்னால் வர முடியாமல் நான் அந்த மாத்திரைங்களை எடுத்துகிட்டு இருந்தேன்ப்பா. கால்லேயும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. ஆனால் அது எதுவும் எனக்கு சக்ஸஸ் ஆகலை. வலி இது வரைக்கும் வலியாக தான் இருந்தேன். இப்போ ஐயா கிட்ட வந்து என்னமோ என் வலி நல்லாவே எனக்கு உணர தெரியுது, கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு. எல்லாம் நல்லா ஆகணும், வரவங்க எல்லாருமே நல்லா ஆகிடணும். இன்னும் நான் அந்த ஐயா கோயிலுக்கு வரணும். என்னால் முடிஞ்சது இந்த வலி போயிடுச்சுன்னு நான் சொல்ல வேண்டாம்ப்பா. நான் கண்டிப்பாக அந்த சாமிக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணுறேன் ஐயா. அடிக்கடி எவ்வளவு நாள் இருக்குது? 6 மாசம் 6 மாசம் பெரிய வழியா உடம்பு. போக மாட்டேன் பயங்கரமா சொல்லு. அது எல்லாமே வரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. ஓகே. இப்ப அம்மா பேசுறது கூட வந்துரும். ஓகே ஓகே. கேட்க ரெடிதா. அது கேட்க பாரு. இருக்கா? இருக்கானே எங்க இருக்கா? மனசுக்குள்ள என்ன தோணுதோ சொல்லி அப்படியே போடு. பெருமாள் நடிச்சு போடு. மாத்த போனது. ஆமா போடணும், போடதான் போடணும், குறையாது. கை விடுங்க. அதெல்லாம் பார்க்கலாம், பார்த்து இதையும் பார்க்க. ஐயா எதாவது போடுறீங்க, போடுறீங்க போடுறீங்க. சரிங்க. ஏதாவது பிரச்சனை நீ கேளுங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை எனக்கு போடுறீங்க. நான் என்ன முடியல எனக்கு போடுறீங்க சொல்லுங்க. திருச்சி சொல்லுங்க. சரி. பூச்சா வேற காலு 2 காலம் இந்த மீதி காலம் மீதி நல்ல மீதி இந்த மீதி. பக்கத்துல மேல சொல்றீங்க. கும்பல கூடிய வரணும். நல்லா சாப்பிடு, இல்லைன்னா வரும் நாக்கெல்லாம் புண்ணாக்கி. சாப்பிட சொல்றேன். என்ன பண்ண அப்ப அவன் திட்டலையாவ நல்லா சாப்பிடுமா சொன்ன இல்லை. இதுதான் சொல்றதுதான் அந்த குடி பண்ணி சொல்றேன். அவன் 2 திட்டு நல்லா சாப்பிடுதுன்ற. ஆமா ஒரு செடி வாங்கி வை. ஒரு செடி மேல ஆகும். 1 செடி வைக்கல. என்ன செடி ஆகுற ரோஸ் தண்ணி ஊற்றினா வாய்ப்பு. அது மாதிரி நீங்க சோரத்துனா வாட மாட்டோம், சோறுலாம் வாய்ப்பு. புரியுதா? இதை மட்டும் நீ பாலா போடணும். புகாரி இருக்கிற பையா ஏன் அப்படி இருந்த குறைஞ்சிக்கணுமே. ஆமா என்ன ஆளாக்கான சாப்பிட்டு அளவா சாப்பிட்டீங்களா?
சாப்பிட்டியா? கொஞ்சம் இருக்கும். இந்த மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு எண்ணெயை போட்டு சுடுதண்ணி வச்சு ஒத்தணும். கடுகு சொல்லிடுறேன், கடுகு கொஞ்சம் போட்டு போட்டு காய்ச்சி வச்சு தேய்ச்சிட்டு சுடுதண்ணி வச்சு இப்போ பாருங்க பாருங்க. எனக்கா சொல்லக்கூடாது, அதே மாதிரி வீட்டு செய்யுங்க. சுடுதண்ணி வச்சு ஒத்தணும் கொடு. இது பாட்டுங்க. ஓம் நாராயண. வீட்டில் நான் சொன்னதை செஞ்சுட்டு சுத்தமாக வராது. என்கிட்ட நீங்க வர வேண்டிய வேலையும் இல்லை. என்ன பார்க்க வாங்க, சாமி பார்க்க வாங்க. இந்த வழியை வரைக்கும் வரக்கூடாதுன்னு சொல்றேன். நான் சொன்னதை செஞ்சா நீ டெய்லியும் வாங்க வரான்னு சொல்ல. நான் சொன்னதை பண்ண வராது வழின்னு. ஓகேவா? வேற ஒண்ணு அவர் அங்கேயே பார்க்கணும். என்ன எனக்கு என்ன வரும்ல. சரி எங்கேயோ ஒரு இடத்துல பேசுனது கெட்டதோ நல்லதோ மறுபடியும் திருப்பி திருப்பி வருது ஒரே விஷயம். நம்ம பாக்குறேன். வேற ஏதோ கூட்டிட்டு போனா காட்டினீங்களா இல்லையா? எங்க தாயத்தெல்லாம் வான மாதிரி வருது. வண்டியில பார்த்தியா? வண்டியில பார்த்தியா? சொன்னாங்களா? சொன்னாங்களான்னு இது பாரு, எதை பத்தி நினைக்காது. ஐயா என் கூட வேலை செய்வது ஒரு நேரம் டக்குன்னு கோபப்படுறேன். அவங்களும் அடிக்கடி மிதிக்கிறது பேசிக்க கண்டுக்காது. ஐயா நீ ஏதோ ஒரு சாமிய வராதுன்ட்டேன். நான் சொன்ன மாதிரி செஞ்சு வேலை இருக்குன்றதை மட்டும் நீ பேசாத. இதை மட்டும் நெத்தில நாம வெளியே இதுல கொஞ்சம் பேப்பர்ல முடிஞ்சு இங்க பாரு. நாம சின்னதா வச்சுக்க. ஏற்று போட்டா சின்னது சிக்கிற மாதிரி வச்சுக்க. இதுல பேப்பர்ல வச்சுக்க. பேப்பர்ல வச்சு முடி போட்டு வச்சுக்க. ஐயா என் கூடயா வாங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. எனக்கு வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். எனக்கு எந்த பிரச்சனையும் ஆஃபீஸையும் வரக்கூடாது. என் வேலை எந்த கெட்ட சரியை மரப்பண்ணு போட்டு ரோட்ல மண்ணை எடுத்து வெளியே போட்டு அது போயிட்டு விளையாட போயிட்டு சரிப்படி தரல எனக்கு. ஆனா நான் சொன்ன மாதிரி நீ ஃபாலோ பண்ணணும். அடி பகடி நீ அதை பத்தி நினைக்கூடாது. நீ இப்ப சாப்பிட என்ன பண்ற? கைய சோறு சாப்பிடுறான், கைய என்ன பண்றான்? அதே மாதிரி கழிவுகள் அதை பத்தி நினைக்காது. சொல்ல புரியுதா? இரு அப்புறமா சொல்றேன். அதுக்கு போய் இது முடிச்சுதான் வேலை கிடைக்க கஷ்டம். கொஞ்சம் டைம் கொடு. கொஞ்சம் ஒரு மாசம் 2 மாசம் போறேன்னு சொல்றேன்னு சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? அதை கொஞ்சம் பொறு. அவன்
இதை வச்சுட்டு ஒரு இடத்துக்கு ஐயா எனக்கு தெம்பு வேணும், தைரியம் வேணும், எந்த தீய சக்தி வரணும், என் பொண்ணு நடத்தி போட்டு நெத்தி வச்சு போயிட்டு ஐயா அதே மாதிரி வேலை கிடைக்குங்க சொல்லி போயிட்டு பரவாயில்ல போ ஐயா தைரியம் நல்லா சாப்பிடணும். போட சாமிக்கு எந்த சாமியை வந்து நீ செய்யல கூட அடிக்காது மிதிக்காது கொலை பண்ணாது சரிங்களா? நீ நானும் அடிச்சு கொண்டு சாமி அடிக்கவே அடிக்காது. சாமி பத்தி பேச சாமி அடி அவங்க அதெல்லாம் சரி நெத்தியில் வைக்கணும் முடிச்சு முடிச்சுக்கணும் சரியா? நல்லா இருப்ப நீ போ வாங்கி தரேன் போனேன் வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன் போ. ஆமா வருஷத்தை நாளைக்கு கல்யாணம் பண்ணி செய்யணும் வேலை வேணும் இல்லை சம்பாதிக்கணும் இல்லை. ஒரு இடத்துல போனா ஒரு 2 மாசம் அங்கேயே திடீர்னு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. செய்யுது நல்லா டக்கு வேலை செய்யுது. ஒரு இடத்துல போனா அந்த வேலையை செய்யாம சோம்பேறி இருக்குது திட்டுறாங்க. அதுக்கு கோஷம் வந்துருக்கு தப்பா ரைட்டா? அதுதான் அதனால என்ன நீ வேலை பாக்குற நீ வேலைக்கு போயிட்டே இருக்கணும். கண்ணு முன்னாடி இதை மட்டும் நீ செய் நான் பண்ணி தந்துடுறேன். நான் இருந்தது ஒரு ஹாஸ்டல் கருப்பா போறது ஆளுங்க நடக்கிற வராதுன்ட்டேன். இதை சொல்லி போடுத போன் எடுத்துட்டு போய் ஏதாவது ஒண்ணு போடு. அந்த மாதிரி நடக்கும்போது மட்டும்தான் அந்த சிஸ்டம் பண்ணுங்க. போன் பண்ணு எனக்கு இருந்தா போன் பண்றதுல நேர்ல கூட வரோம். இந்த பொண்ணு கண்ணுக்கு தெரியறவ போன் அடிச்சோம் சரியா? ஐயோ நம்ம கருப்பா போகுதுன்னு அதை என்ன நீ வைக்காத சரியா? போ கண்டுக்காம தான் இருந்தேன். 1.5 வருஷமா ரொம்ப இதை சொல்லி போட்டு குட்டி நான் பாத்துக்கிறேன். 3 மாடி அது 3 மாடி அது ஹாஸ்டலு. ஆமா 3-4 மாடி பாத்துக்க இல்ல இப்ப அங்க இருந்து வந்துட்டேன். இப்ப கூட தான் இதுதான் திரும்ப போகணும் இல்ல ஒன்னா ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டேன். சரி கண்டிப்பா வந்துடுறேன் போ தைரியமா போ. வருதா பாருங்க கண்ணே இருக்குங்க கை கொண்டாதா கை கொண்டாதா நாளைக்கு சரி பெருசா ஆயிடுது. ஆனா அது வர மாட்டாங்க என்னைக்காவது வரும்போது பார்த்தேன். சீக்கிரம் சீக்கிரம் சாப்பாடு போல சாப்பாடு நல்ல பாருதா இருக்கானே ரைட்டு அவன் என்ன செய்ய வேலை கஷ்டம். நீ வேலை போலான்னு இருக்கீங்கள போ பண்ணி தரேன். அன்னைக்கே சொல்லிட்டு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அன்னைக்கே சொன்னா போ என்னதா கேளு நான் சரி ரொம்ப கஷ்டமா நான் வட்டிக்கு வர வாங்கிக்கிறேன். மனசு அல்லாடி உட்கார ஓனர் உள்ள போன கூட உட்கார வச்சு ஓனர் வெளியிட ஆட்டம் அப்படியே வழி பார்த்துருக்கோம். தேங்காய் வந்து ஒண்ணுமே தெரியாது.